பைபிள் ஸ்டடீஸ்ல உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன். பைபிள் ஒரு வார்த்தை முதல் முறை வருதுன்னா, ஃபர்ஸ்ட் மென்ஷன் ஒரு வேர்டு வருதுன்னா, சப்சிக்வெண்டா படிக்கிற எல்லாமே அந்த வார்த்தையினுடைய ரெவலேஷன் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லி, ஆதாமுடைய முதல் வார்த்தை, ஆதாம் ஆழ்ந்த நித்திரைக்கு போயிட்டானா, எழுந்த உடனே ஒரு பெண்மணி முன்னாடி நிக்குதான், அழகா உயரமா. இது முன்னாடி பொம்பளை என்ற வர்க்கத்தை அவன் பார்த்ததே, நானா தான் அலறி ஓடி இருப்பேன். He never saw a woman. I mean, இப்ப நம்ம பார்த்திருக்கோம், அன்னைக்கு பெண் என்பது என்னன்னு கூட அவனுக்கு தெரியாது. திடீர்னு நிக்குது, ஆனா தலை என்ன தெரியுமா சொல்லிச்சு? She is now the bone of my bones and the flesh of my flesh என்று தான் ஏற்றுக்கொண்டான். அது என்ன விசுவாசனை எனக்கு தெரியாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பார்க்காத ஒன்ன பார்த்தான், இது எனக்குன்னு சொந்தம் கொண்டாடிட்டான். ஆமென். பைபிள் சொல்லல, நான் சொல்றேன், அது வரைக்கும் ஆதாம் நிம்மதியா தூங்கினான். அதற்கு பின்பு அவன் தூங்கினானா என்பது சந்தேகம். எங்க சகோதரர் முகத்துல என்ன ஒரு புன்னகை! ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சோ ஹோலி ஸ்பிரிட் ஃபர்ஸ்ட் மென்ஷனை பத்தி சொன்னேன். சோ முதல் முறை பரிசுத்த ஆவியானவர் பைபிள் எங்க தெரியுமா வராரு? ஆதியாகமம் 1:2 அண்ணன் அதை சொன்னார்கள். பரிசுத்த ஆவியானவர் தண்ணீர்கள் மேல், பாலும் சூனியமா இருந்துச்சு, தண்ணீர் மேல் அசைவாடினார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சோ வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு? ஆண்டவர் பேசினார், சவுண்ட் வந்துச்சு. ஆனா வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடியும் சவுண்ட் வர்றதுக்கு முன்னாடியும் யார் அசைவாடினார்? ஆவியானவர் அசைவாடினார். அந்த அசைவாடினார் என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல ஹோவரிங், இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல ப்ரூடிங். அராபியர்கள் அந்த வார்த்தைக்கு எப்படி தெரியுமா இன்டர்பிரேஷன் கொடுக்கறாங்க? அந்த ஹோவரிங் என்ற வார்த்தைக்கு அர்த்தம், ஒரு கோழி தன் குஞ்சுகள் மேல் சிறகை விரித்து மூடி தன் முகத்தை தன் மேல் பாசமாய் சாய்த்து வைப்பதற்கு சபமாய் அந்த வார்த்தை இருக்குதாம். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அப்ப அசைவாடினார், அசைவாடினார், அசைவாடினார் அப்படின்றது என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஒரு தாய்க்கோழியை போல குஞ்சுகள் மேல தன்னை மூடிக்கொண்டு பாசத்தோடு சாய்ந்திருக்கும் ஒரு காட்சி தான். எங்கேயோ நம்ம ஆவியானவர் தப்பாவே பார்த்துட்டோமோ என்று நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். இன்னும் ஆழமா நம்ம வேர்ட் ஸ்டடி பண்ண வேண்டி இருக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சோ சவுண்ட் முதல்ல வந்துச்சு, அதுக்கப்புறம் லைட் வந்துச்சு. ஆனா லைட்டும் சவுண்டும் வரதுக்கு முன்பாக ஆவியானவர் ஒரு கோழி தன் குஞ்சுகளை மூடுவது போல், ஏங்க தண்ணீர் மேலே அப்படி பாசத்தோடு இருந்துச்சுன்னா மேல அவர் எவ்வளவு பாசமா இருக்காரு. நான் சொன்னது பரிசுத்த ஆவியானவர் இப்படி யாரும் யோசிப்பதில்லை. பரிசுத்த ஆவினா எல்லாருக்கும் அது வரணும், அந்நிய பாஷை பேசணும், 4 கோட்டை உடைக்கணும், அதெல்லாம் நல்லது. இன்னைக்கு நான் வித்தியாசமா உங்களை ஆவியானவர் காட்டுறேன். as a mother hen covers the child, he hovers over you. அங்கதான் பிகினிங் காட்டுகிறார். ஃபர்ஸ்ட் மென்ஷன் பார்க்கிறோம். so there is something different we have to see. ஒரு 2 வார்த்தையில முடிச்சிரேன். எது மாதிரி இப்ப நம்புறீங்க அவர் உங்க மேல பாசமா இருக்காரு? நான் இப்படி சொல்ல போறேன், சில விஷயம்லாம் நீ அவர்கிட்ட கொடுத்துட்டு அவரே முடிச்சு கொடுத்துருவார். சிலது தாமதப்படுத்துறார், ஏன் நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் ஞானத்துல சிறந்த தெய்வமா இருக்கிறார். ஆமென். சோ ஆவியானவர் உங்க கூட இருக்கிறாரு. நிறைய நேரம் நம்ம கூட இருக்கிறார் என்று உணராதவர்களாய்த்தான் நடந்து கொண்டிருக்கிறோம். அந்த சென்சிட்டிவிட்டி நமக்கு வந்துச்சுன்னா நம்ம எங்கேயோ போயிருவோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? we will go somewhere. எந்த தூரமோ நம்ம போய்விடுவோம். நம்ம போகிற தூரம் ரொம்ப பெரிதா இருக்கும். ஆமென். ஹalleluya. சோ பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒரு கோழி தன் குஞ்சுகளை மூடுவது போல நம்மை மூடி இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. நான் ஒரு கதை இப்படி சொல்றேன். கதையில நடந்த சம்பவம். ஜெர்மனியில் இருக்கிற மார்ட்டின் லூதருடைய கிராண்ட் கத்தீட்ரல்ல மிகப்பெரிய பியானோ இருக்கும். அந்த பியானோவை குறிப்பிட்ட சிலர் தான் வாசிப்பாங்க, மற்றவங்களுக்கு எல்லாம் வாசிக்கிற இடம் கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தர் வாசிச்சுட்டு இருந்தாரு, திடீர்னு ஒருத்தர் போய் அங்க போய் முன்னாடி நிக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர் அங்க நிற்கும் போது ஆமென் அந்த வாசிக்கிறவர்கிட்ட சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் இடம் கொடு, நான் வாசிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் இடம் கொடு, நான் வாசிக்கிறேன். அவரு என்ன தெரியாத ஆள் திடீர்னு வந்தா எப்படி வாசிக்க முடியும்? திடீர்னு இன்னைக்கு ஐயா வரார், செபாஸ்டின் ஐயா. எனக்கு அவர் முன்ன பின்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு டிவில. ஆமென். ஆனா எனக்கு தெரியாது. நான் யோசிக்கிறேன், இவர் யாரா திடீர்னு கிட்டார் தூக்கி எங்க புல்பிட்ட வராரு அப்படின்னு மாதிரி அந்த ஆள் அன்னைக்கு பாக்குறாரு. ஆமென். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவர் விடாமலே கேட்டுட்டு இருந்தனால சரி போ தொலைஞ்சு போ ஒரு வாட்டி வாசின்னு விட்டாரு. அவர் வாசித்தாரோ இல்லையோ, அந்த பியானோவே ஒரு மாதிரி அந்த சவுண்ட் பயங்கரமா இருந்துச்சு. கேட்கிறாத இசை அவர் வாசித்தாரு. உடனே அவர் எழுந்து கேட்டாரு, சார் who are you? my god, I never heard such music என்று கேட்டாராம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்பதான் அவர் சொன்னாராம், ஆமென், ஃபெலிக்ஸ் ஹெண்டல்சன் என்று சொன்னார்.
ஃபெலிக்ஸ் ஹெண்டல்சன் என்பது உலக பிரசித்தி பெற்ற ஆர்கனிஸ்ட். ஆமென். அப்பதான் அவர் சொன்னார், சாரி சார், நான் அப்பவே பர்மிஷன் கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் இசை கேட்டிருக்குமே. புரியலனே. நிறைய பேரு நீயே வாசித்து கிடக்க தெரிஞ்ச மாதிரி வையன்னு அவர் பக்கத்துல இருந்து கேட்கிறார், கொஞ்சம் என்கிட்ட விடு, நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். விட்டுறதே இல்லையா? நான் இன்னைக்கு சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் உன் பக்க துணையாய், பாராக்லேட், கம்ஃபர்டர் உன் அருகில் நின்று இன்னைக்கு விரலவு மேல வைக்க, கோழி தன் குஞ்சுகளை மூடுவது போல் உன்னை மூட, உன்னை வாழ வைக்க, உன்னை உயர்த்த உன் அருகில் இருக்கிறார். Give him permission. ஆனா ஒண்ணுங்க, ஆவியானவர் ஜென்டில்மேனுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தள்ளிக்கட்டுலாம் வரமாட்டார். ஆமென். நீ அலோவ் பண்ணா உன்னை அழகா நடத்துவார், உன்னை கொண்டு போய் சேர்ப்பார், உனக்கு சொன்னதை செய்து முடிப்பார், உனக்கு மகத்துவத்தை தருவார், உன்னை அவர் கைவிடவே மாட்டார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Hallelujah. He will come, he will go in the Old Testament. இன்றைக்கு உன்னோடு என்னோடு என்றென்றைக்குமாய் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். எது பேர் இன்னைக்கு உணர போறீங்க? ஆவியானவர் உன்னை மூடி இருக்கிறார். அவர் குமாரனை அவர் உயர்த்துகிறார். அவரை காணுகிற கிருபை உனக்கு இருப்பதாக. எத்தனை பேர் ஆவியானவர் உங்க கூட இருக்கார் நம்புறீங்க? ஒரு சின்ன டிப் உங்களுக்கு கொடுத்துறேன். நம்ம எல்லாரும் தீர்மானத்தின் முன்னிலையில இருக்கிறோம். ஆமென். எத்தனை பேருக்கு உள்ளத்துல ஒரு சமாதானம் இருக்கு சில விஷயத்தை குறிச்சு? ஓகே, என்ன நல்லா பாரு, நல்லா பாரு. ரொம்ப சொல்றது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கேட்டுக்கோ. இதுதான் ஏன் ஆழம். ரொம்ப நல்ல விஷயம். என்ன விஷயம்? ரொம்ப நல்ல விஷயம். ஆனா உன் இதயத்துல சமாதானம் இல்லைன்னா செய்யாத. ஒன் மோர் டைம். ரொம்ப நல்ல விஷயம் பாஸ், வெரி குட் மாதிரி தெரியுது, ஆனா இங்க சமாதானம் அசைதுனா செய்யாத. அது நல்ல மாதிரியே தெரியல, ஆனா இங்க சமாதானம் இருக்கா, செய். ஏன்னா உன்னோடு இருக்கிற ஆவியானவர் நடத்துகிற இருதய சமாதானம். The Holy Spirit is with you. இன்னும் நம்ம அவருக்கு பியானோல இடம் கொடுத்தீனா அவர் நிறைய ராகங்கள் உனக்கு வாசித்து காட்டுவார், உனக்கு அழகானவைகளை செய்வார். Don't deny permission to the Holy Spirit. ஆமென் சொல்ல மாட்டீங்களா?